ஆண்டவர் எனக்கு சில வார்த்தைகளை கொடுத்து இந்த நாளிலே உங்களோடு கூட பிரசங்கிக்கும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்தார். எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும், அந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆண்டவர் இந்த பூமியை நமக்கு உண்டாக்கி அந்த பூமியின் பலனை அனுபவிப்பதற்காக தான் கர்த்தர் நம்மை வைத்தார். நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு எழுதப்பட்டு இருக்கிறது. அதைத் தொடர்ந்து பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆண்டவர் சிருஷ்டித்த ஒன்று எதுவுமே ஒழுங்கின்மையாய் இருக்காது. ஆண்டவர் ஒன்றை சிருஷ்டித்தால் அதை செம்மையாய் சிருஷ்டிக்கிறவர். தேவன் எல்லாவற்றையும் நன்றாய் படைக்கிறவர். நன்றாய் படைக்கப்பட்ட பூமி ஏன் ஒழுங்கின்மையாய் மாறியது, ஏன் வெறுமையாய் மாறியது என்றால், ஆண்டவர் நன்றாய்தான் படைத்தார். ஆனால் அன்றைக்கு அந்த பூமியிலே ஆண்டவர் சிருஷ்டித்த அந்த தூதன், விழுந்து போன தூதன், ஆண்டவருக்கு மேலாக தன்னை உயர்த்துவேன் என்று நினைத்த அந்த தூதன் தள்ளப்பட்டபடினால் இந்த பூமி ஒழுங்கின்மையாய் மாறியது, வெறுமையாய் மாறியது, இருள் காணப்பட்டது. ஆண்டவர் அப்படியே ஒரு காரியத்திலே ஒரு ஒழுங்கின்மை ஏற்பட்டால் நாம் சரி செய்யாமல் இருக்க மாட்டோம். நம்முடைய வீட்டுக்குள்ளே வரோம், வீடெல்லாம் ஒழுங்கினமாக இருக்குது, அங்கங்கே அழுக்கு துணியெலாம் இருக்குது, பாத்திரங்கள்லாம் கழுவாமல் இருக்குது, எல்லாமே சிந்தி கிடக்குது. நாம் உடனே என்ன செய்வோம், அந்த வீட்டை என்ன செய்கிறோம், சரி செய்கிறோம். அழுக்கு துணியை கொண்டு போய் வாஷிங் மிஷினில் போடுறோம், பாத்திரங்களை கழுவி கவுத்தி வைக்கிறோம். எப்படி நாம் அதை சரிப்படுத்துகிறோமோ அதை போல ஆண்டவர் ஒழுங்கின்மையாய் இருந்த அந்த பூமியை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுகிறார், மறுபடியும் அதை சிருஷ்டிக்கிறார். ஆகவே இந்த ஆதி என்ற அந்த வார்த்தைக்கு 1ஆம் வசனத்திற்கும் 2வது வசனத்திற்கும் நிறைய காலங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. இப்பொழுது ஆண்டவர் ஒழுங்கின்மையை சரிப்படுத்துகிறார். சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையிலே சில ஒழுங்கினங்கள் ஏற்படுகிறது, அதை ஆண்டவர் சரிப்படுத்துகிறார். நம்முடைய பொருளாதாரத்திலே ஒழுங்கினங்கள் ஏற்படுகிறது, ஆண்டவர் அதை சரிப்படுத்துகிறார். குடும்ப வாழ்விலே சில ஒழுங்கினங்கள் வருகிறது, ஆண்டவர் சரிப்படுத்துகிறார். எப்பொழுது, முதலாவது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி, இப்படி ஆண்டவர் ஒழுங்கையும் சீர்படுத்துதலையும் செய்கிற தேவன். ஆண்டவர் ஒழுங்கினமாக அப்படியே விட்டுற மாட்டார். ஒரு பிள்ளை ஒழுங்கினமாக போச்சுன்னா ஆண்டவர் விட்டுற மாட்டார், அவனை சரிப்படுத்த விரும்புகிறார். ஒரு விசுவாசி ஒழுங்கினமாய் போய்விட்டால் ஆண்டவர் அவரை சரிப்படுத்த விரும்புகிறார். இப்படி ஆண்டவர் அந்த இடத்திலே சரிப்படுத்துகிறார். சரிப்படுத்தி சீர்படுத்தி இந்த பூமியை மறுபடியும் உருவாக்கி அதிலே மனிதனை கொண்டு வந்து வைக்கிறார். மனிதனை கொண்டு வைத்து விட்டு அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், ஆதியாகமம் 1:11, அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதையை உடைய கனிகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். எதற்கு? அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள், பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படி விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே தங்கள் தங்கள் விதையை உடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. 11ஆம் வசனத்திலே முளைப்பிக்க கடவுது என்றார். 12ஆம் வசனத்திலே என்னது? முளைப்பித்தது. அது அப்படியே நடந்தது. இப்பொழுது 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல விதமாய் எழுதப்பட்டு இருக்கிறது, பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அது உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. ஆண்டவர் இவைகளை கொடுத்த நோக்கம் எதற்கு? நமக்கு ஆகாரமாய் இருப்பதற்காக, நமக்காக தான் பூமியிலே விதை தரும் மரங்களையும் கனிகளையும் ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நன்றாய் இருப்பதற்காக, நாம் நன்றாய் இருப்பதற்காக ஆண்டவர் இந்த பூமியை படைத்தார். நீங்கள் யோசித்து பாருங்க, இன்றைக்கு இந்த பூமியிலே காண்கிற தகரமாக இருக்கலாம், அலுமினியமாக இருக்கலாம், இப்போ பல்வேறு விதவிதமான உலோகங்கள்லாம் வருது, ஹிண்டுலியம் அப்படின்னு வருது,
யூபிவிசிங்கிற ஒரு பொருளை கண்டுபிடிச்சு இன்னைக்கு ஜன்னல்களுக்கு பதிலாக, மரங்களுக்கு பதிலாக யூபிவிசி போடுறாங்க. இது அத்தனையும் கர்த்தர் கொடுத்த இந்த பூமியிலிருந்து கிடைக்கிற பலன். ராமேன்னு சொல்லுவோமா? எவ்வளோ விதவிதமான பொருட்கள் இந்த பூமியில் நம்ம இன்னைக்கு இந்த பார்க்குற அத்தனை ப்ரொடக்ஷனும் கம்ப்யூட்டராக கூட இருக்கலாம். இந்த கம்ப்யூட்டரில் கூட அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் எங்கே இருக்குது? இந்த பூமியில் இருக்கிற, அதுக்குன்னு மேலே இருந்து எதுவுமே என்ன பண்ணல. இந்த பூமியிலிருந்து வருகிற மூலப்பொருட்களை வைத்து தான் இவைகள் எல்லாம் செய்யப்படுகிறது. அப்போ இந்த பூமிக்குள்ளே கர்த்தர் எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்து அதை நமக்கென்று கொடுத்திருக்கிறார். அது உங்களுக்கு கொடுத்தேன். அப்போ இந்த பூமியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நாம் அதை அனுபவிக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு நம்மில் அநேகர் அதை அனுபவிப்பதில்லை. அப்போ இன்னைக்கு என்னுடைய செய்தி 1ஆம் தேதி நான் கொடுத்த செய்தியிலே ஒரு 3 குறிப்பு, அது இல்லாமல் ஒரு 3 குறிப்பு. எப்பொழுது நமக்கு பூமியின் பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், எப்பொழுது நாம் பூமியின் பலனை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம், எந்த வகையிலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம், ஏன் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம், இதை நன்கு உணர்ந்து விட்டால் நமக்கு வர வேண்டிய பலன் சரியாக வரும். நமக்கு வர வேண்டிய ஒரு காரியம் வரலைன்னா உடனே எதனால அப்படின்னு நம்ம அறிந்து பார்க்கிறோம் அல்லவா? அதை போல தான். அப்போது முதலாவது அன்றைக்கு நான் கொடுத்த செய்தியின்படி எப்பொழுது பூமியின் பலன் நமக்கு கிடைக்கும், வேதத்தின் அடிப்படையிலே தான் நான் பேசுகிறேன். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சரி, இங்க கவனியுங்கள். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது எலியா என்பவன் ஜெபம் பண்ணினான். எலியா என்ற தேவ மனிதன் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. நன்றாய் கவனியுங்கள். பூமி தன் பலனை தர வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் ஜெபம். ஜெபிக்கும் பொழுது, ஜெபிக்கிற குடும்பத்திலே, ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த மனிதனுக்கு இந்த பூமியிலிருந்து கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் தானாய் கடந்து வரும். அல்லேலூயா. இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் சொல்ற ஒரு வார்த்தை என்ன சொல்றோம்? எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை. அடுத்து சொல்லுவாங்க ஜெபிக்க முடியல. ஜெபிக்க முடியல. ஜெபிக்க மனசு இருக்குது, ஆனால் ஜெபிக்க முடியல. உண்மையா இல்லையா? ப்ராக்டிக்கலாக பேசுவோம். பாஸ்டர் முதற்கொண்டு பேசுகிறேன். ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறோம், ஒரு சிலர் சொல்கிறோம் நேரமே இல்லை. ரெண்டாவது என்ன சொல்கிறோம்? ஜெபிக்க முடியல. ஜெபிக்க முட்டி போட்டால் என்ன வருது? தூக்கம் வருது. தூக்கம் வரல, பல சிந்தனைகள், என்னென்னமோ சிந்தனை வந்துடுது ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள. அப்படி இல்லாட்டா இந்த மொபைல் ஃபோன் நம்மளை என்ன பண்ணுது? விட மாட்டேங்குது. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு காலத்திற்குள் நாம் வாழ்கிறோம். ஒரு காலத்தில் இதெல்லாம் இல்லை. அந்த நாட்களின் விசுவாசிகள் பல மணி நேரம் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. போன வாரம் கோயம்புத்தூருக்கு நான் சென்றிருந்தேன். அப்பொழுது கேரளா பார்டர் பாலக்காடு பக்கத்தில் நான் போயிருந்தேன். அங்கே ஒரு குடும்பத்தை நான் சந்தித்தேன். அவங்க பூர்வீக இந்துக்கள், ஆனால் இப்போ எல்லாருமே கிறிஸ்தவங்க. நிறைய பெரிய வயல் இருக்கிறது. கொஞ்ச நேரம் அவங்க வீட்டில் உட்காந்துருந்தேன். அந்த அம்மாட்ட கேட்டேன், நீங்கள் எப்படிம்மா இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி. இவங்க 2வது தலைமுறை ஏற்றுக்கிறாங்க. அப்போ அந்த ஐயாவை பற்றி சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்காரர், நான் இப்படி சுகவீனமாக இருந்தேன், அந்த வயக்காட்டில் வேலை செய்யும் போதெல்லாம் பொத்து பொத்துன்னு கீழே விழுந்துருவேன், எவ்வளவோ மருந்துகளை பார்த்தோம், ஒன்றும் சுகம் கிடைக்கல. கடைசியாக ஏசப்பாவை பற்றி சொன்னாங்க. ஒரு ஊழியக்காரர் வந்து சொன்னாங்க, என் வீட்டுக்காரர் ரொம்ப உறுதியாக பிடிச்சிக்கிட்டாரு, அன்னையிலேருந்து அவங்களுக்கு சுகம் உண்டாயிடுச்சு, இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அதுக்கு பிறகு என் வீட்டுக்காரர் அவ்வளோ ஜெபம் பண்ணுவார், அவ்வளோ ஜெபம் பண்ணுவார், முழங்காலிலேயே நிற்பார். இன்னைக்கு நான் அன்னைக்கு ஒரு குடிசை கூட இல்லாத நிலைமையில் இருந்தேன், இன்னைக்கு இவ்வளோ பெரிய தோட்டத்தோடு கூட நான் வாழ்கிறேன். எனக்கு கேட்பதற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. காரணம் என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஜெபம் ஒரு பலனை தருகிறது. இன்றைக்கு நம்ம இந்த கால வேளையில நாம் உணர்ந்து கொள்கிற ஒரு காரியம், இஷ்டமே இல்லாட்டாலும் கஷ்டப்பட்டாலும் ஜெபிக்கணும். வேதம் அப்படி தான் சொல்லி கொடுக்குது. வாசித்து பாருங்கள்.
1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? எப்படி ஜெபிக்க வேண்டுமாம்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ நம்ம வாழ்க்கையிலே பலன் உண்டா என்றால் இடைவிடாத ஒரு ஜெபம். அப்படின்னா பாஸ்டர் வேற வேலையே செய்ய வேண்டாவா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும்னா முட்டி போட்டுக்கிட்டே இருக்கணுமா? இல்லை, அது அந்த அர்த்தத்தில் சொல்லப்படலை. நீங்கள் எந்த வேலை செய்தாலும் ஒரு பிரயாணத்தில் இருந்தால் உங்கள் உள்ளம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆண்டவரே இந்த பிரயாணத்தில் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி என்னோடு கூட இருங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணலாம். நீங்கள் வீட்டை கூட்டும்போது ஆண்டவரே இந்த வீடை நான் எப்படி க்ளீன் பண்ணுறேனோ அதை போல் என்னுடைய உள்ளத்தை க்ளீன் பண்ணுங்க ஜெபம் பண்ணலாம். ஜெப சிந்தையோடு கூட வாழ்வது தான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுதல். வேதத்திலே பலவிதமான ஜெபம் இருக்கிறது. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், தூங்காதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்குது. சில வேளைகளில் ஆண்டவர் நம்மளை திடீர்னு எழுப்பிடுவார், சில நேரம் தூங்க விட மாட்டார். தூங்க விடலைன்னா நம்ம என்ன செய்யணும்? கொஞ்ச நேரம் ஜெபத்தில் செலவிடணும். அப்போ சில காரியங்களை கர்த்தர் மனதிலே கொண்டு வருவார். கடந்த வாரம் ஒரு சகோதரி அப்படி தான் சொன்னாங்க, திடீர்னு என்னை தூங்க விடலை, சில காரியங்களை மனசில் கர்த்தர் கொண்டு வர்றாரு, உடனே அந்த காரியங்களுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அருமையானவர்களே, அப்போ நம்ம வாழ்க்கையில விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், லூக்கா 18:1, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். சோர்வு வரும், ஜெபம் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? சோர்வு வரும், தூக்கம் வரும், பலவிதமான எண்ணங்கள் சிதறும். ஆனா இவைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெபிக்க வேண்டும். அப்போ ஜெபித்தால் பூமி தன் பலனை தரும். உங்க பிள்ளைகள் பலனை கொடுக்கணுமா? பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க வேலை ஸ்தலத்திலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க வேண்டுமா? வேலைக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க பிசினஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க. இப்போ நான் சபை என்னுடைய கர்த்தர் எனக்கு கொடுத்த வயல்வெளி. அப்போ சபைக்காக நான் ஜெபிப்பது என்னுடைய தினந்தோறும் பழக்கம். சபை மக்களுக்காக ஜெபிப்பது, சபைக்காக ஜெபிப்பது, சில கஷ்டப்பட்டவர்கள் சில பிரச்சனையில் உள்ளவர்களுக்காக ஜெபிப்பது, அதுக்கு தான் தினந்தோறும் அதிகாலை ஜெபமும் சபையில் வச்சிருக்கிறோம். இந்த வேலையை நான் கருத்தாய் செய்ய வேண்டும். எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் சில வேளை லேட்டாக படுத்தாலும் கூட காலையில் அந்த நேரத்துக்கு எப்படியாவது வரணும். என்னைக்காவது ஒரு நாள் நான் லீவ் எடுப்பேன், முடியலைன்னா ஒரு நாள் மாத்திரம்தான் நான் தூங்குறதுக்கு. அப்படி தூங்கினா ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா தூங்குவேன், இல்லை என்றால் அதிகாலை. ஏன்னா என்னுடைய கடமை. இந்த வயல்வெளிக்காக ஜெபிக்க வேண்டியது, ஜெபித்தால் பலன் உண்டு. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சபையில் அநேகருடைய குடும்பங்களிலே நிறைய பலன்கள் உண்டானதற்கு காரணம் உங்களுக்கு ஒரு ஜெபம் பின்னால வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே முதலாவது நமக்கு பலன் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஜெபித்தால் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? பலன் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது அந்த குறிப்பிலே நான் சொன்ன காரியம் என்னவென்றால், ஆண்டவர் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். பாருங்கள், இரண்டாவது அந்த குறிப்பு என்ன? ஆண்டவர் நான் தருவேன், ஏற்ற காலத்தில் நான் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனை தரும். அப்போ இந்த ஏற்ற காலம் என்பது என்ன அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, அதற்கு மேலுள்ள வசனங்களிலே 3 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது 3 காரியங்களை செய்யாமல் இருந்தால் அது ஏற்ற காலம் என்று சொல்லப்படுகிறது. வாசிங்க. நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரந்தீர்ந்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக, நான் உங்கள் தேவனாகிய. முதல் குறிப்பு ஏற்ற காலம் என்பது என்ன? ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று விக்கிரக ஆராதனை. இப்போ நம்மெல்லாம் யாருமே விக்கிரகங்களை வைக்கிறது இல்லை. நம்ம வீட்டில் நிச்சயமாக விக்கிரகம் இருக்காது உண்மையாக. ஆனால் அந்த விக்கிரகத்தை போல ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முதல் ஸ்தானத்தை நாம் கொடுக்காதபடிக்கு, அது ஒரு பிள்ளையாக இருக்கலாம், நம்ம பிஸ்னஸாக இருக்கலாம், நம்ம வேலையாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு எனக்கு வேலை தாங்க, அப்புறம் ஃப்ரீயாக இருந்தால் நான் சர்ச்சுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னால் அது விக்கிரகமாக மாறிவிடுகிறது. என் பிஸ்னஸை பார்ப்பேங்க, என் பிஸ்னஸ் ஒன்றும் இல்லைன்னா அன்னைக்கு நான் ஃப்ரீயாக இருந்தால் சர்ச்சுக்கு வருவேன். என் குடும்பத்துக்கு முதலிடம் கொடுப்பேன், குடும்பத்தினுடைய ஃபங்க்ஷன் ஒன்றுமே இல்லாட்டா சர்ச்சுக்கு வருவேன் அப்படின்னா அந்த இடத்துல யார் விக்கிரகமாக மாறுறாங்க? நம்ம ஃபேமிலியோ, நம்ம வேலையோ, நம்ம காரியங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, விக்கிரகம் என்ற இடத்துல
அது இல்லாதபடிக்கு முதலிடம் எனக்கு கொடுக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்போ இது இன்றைக்கு உள்ள வாழ்க்கையிலே நமக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் கூட நாம் அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டியது அவசியம். நமக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கதான் செய்கிறது. இவைகளின் மத்தியிலே நாம் கர்த்தருக்கு ஒரு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் 26:2. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து, பாருங்கள், என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்கள். இப்ப பாருங்க, ஆண்டவர் இந்த உங்க பூமி தன் பலனை தர வேண்டும் என்றால் முதலாவது நான் கர்த்தர் என்பதை நீங்கள் உணர்ந்து என்னுடைய ஓய்வு நாளை குறித்து நீங்கள் என்ன செய்யணும்? பயபக்தியாய் இருக்க வேண்டும். ஓய்வு நாளை நீங்கள் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்களுக்கு 7வது நாள் ஓய்வு நாள். இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்கு கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாள் ஓய்வு நாள். அதனால தான் எல்லாருமே சண்டே நம்ம கர்த்தரை ஆராதிக்கிற நாளாக வைத்திருக்கிறோம். அரசாங்கமும் நமக்கு விடுமுறை கொடுத்திருக்கிறது. அப்போ கர்த்தருக்கென்று ஒரு நாள், 7 நாளில் ஒரு நாள், 6 நாள் நீ உனக்கு ஏற்ற காரியங்களை செய், உழை என்று தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நாம் செயல்படணும் அப்படிங்கிறதை ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி ஆண்டவருடைய நாளை ஆசரித்து அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து நாம் பயபக்தியாய் இருந்தால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பாருங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்படி நீங்க செய்துட்டீங்கன்னா நான் தான் தேவனாகிய கர்த்தர். என் ஓய்வு நாளை நீங்க பரிசுத்தமாய் ஆசரித்து என் கற்பனைகளை கைக்கொண்டால் இப்போ பூமி தன் பலனை தரும். அப்போ இந்த பூமி அல்லது நீங்கள் செய்கிற தொழில் உங்களுக்கு ஒரு பலன் தர வேண்டும் என்றால் முதலாவது ஜெபிக்கும் பொழுது நமக்கு பலன் கிடைக்கிறது. 2வது கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொண்டு கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். காலையில் எழுந்து முதல் கர்த்தரை தேடுங்க, கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க, கர்த்தருடைய நாளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கர்த்தருடைய கற்பனைகளை நீங்க செய்து பாருங்க, பூமி தன் பலனை தரும். இப்படி ஒரு 3 குறிப்புகளை நான் கடந்த வாரத்திலே 1ஆம் தேதி நான் கொடுத்தேன். இதை நான் என்ன அதிகமாக விளக்க விரும்பல. இப்போ பூமி தன் பலனை தராமல் போவதற்கு காரணம் என்ன? பூமி தன் பலனை தராமல் போவதற்கு காரணங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது வாசிக்கலாம், ஆதியாகமம் 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். பாருங்க, எந்த ஆதாமை பார்த்து இந்த பூமியின் எல்லா பலனை நீ புசிப்பாய் என்று சொன்ன அதே ஆண்டவர் இப்போ இந்த பூமியில உனக்கு என்ன வராது? பலன் வராது. அப்படியே வந்தாலும் அந்த பலனை நீ எப்படி புசிப்ப? வருத்தத்தோட புசிப்பாய். இப்போ வார்த்தை என்ன? நமக்கு பூமி தன் பலனை தரும், அதை அனுபவிக்க வேண்டிய நாம் நீ அனுபவிக்க மாட்டா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிளாக போகிறாங்க. வருமானம் இருக்குது, ஆனால் அதை நம்ம ஒரு ஹாப்பியாக கொண்டு போக முடியல, சந்தோஷமாக இந்த பூமியில் நாம் அனுபவிக்க முடியல. ஒரே பாடு, பிரச்சனை, போராட்டம். ஏன் நல்ல பலனை அனுபவிக்க முடியல? இந்த உலகத்தில் நல்ல பலனை அனுபவிக்க தான் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார், வச்சிருக்கிறார். அவர் அதை அனுபவிக்க முடியாததற்கு வருத்தத்தோடு அந்த பலனை அனுபவிக்க, இந்த பலனுக்கு நான் என்ன பெயர் வைத்திருக்கேன்னா வருத்தத்தின் பலன். என்ன பலன்? வருத்தத்தின். நல்லா சம்பாதிக்கிறேங்க, ஆனால் கையில் நிற்க மாட்டேங்குது. நல்லா தான் இருக்கிறோம், குடும்பத்துக்குள்ள ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம், வருத்தத்தோடு தான் குடும்பத்தை நடத்த வேண்டியது இருக்கிறது. இந்த பிரயாணங்கள், கப்பல் பிரயாணத்திலே நீங்கள் போகும் பொழுது இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்தில் ஒரு கப்பல் பிரயாணம் நடக்கிறது. வருத்தத்தோடு தண்டு வலித்தார்கள் அப்படின்னு இருக்கும். ரொம்ப வருத்தத்தோட கஷ்டப்பட்டு அந்த கப்பலை கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு நிறைய பேருடைய ஃபேமிலி லைஃப் எப்படி போகுது அப்படின்னா, கஷ்டப்பட்டு தான் இழுத்துட்டு போகிறாங்க. ரொம்ப கஷ்டங்க.
இவங்களை வச்சு கொண்டு போறது கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? ஆனாலும் கொண்டு போறாங்க. இந்த வருத்தத்தோடு என்ற அந்த வார்த்தைக்கு ஏன் அந்த காரணம் வந்துச்சு அப்படின்னா, நான் அதை ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஆதாம் ஏவாளுக்கு 2 பிரசங்கியார் இருக்கிறாங்க. எத்தனை பிரசங்கியார்? 2 பாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒரு பாஸ்டர் யாருன்னா ஆண்டவர், ஒரு பாஸ்டர் ஆண்டவர். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த பாஸ்டர் சொல்றதை கேளுங்க, வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இங்க உண்மையான பாஸ்டர், உண்மையான போதகர், சிருஷ்டித்தவர் சொல்றாரு, எப்பா நீ எல்லாவற்றையும் புசிக்கலாம், உனக்கு ஒரு சின்ன பரீட்சை மாத்திரம் வச்சிருக்கிறேன், பரீட்சைன்னு ஒன்று வச்சிருக்கிறேன், ஒரே ஒரு கனி, நன்மை தீமை என்று அறியத்தக்க ஒரு மரம், இதை மாத்திரம் நீ என்ன பண்ணக்கூடாது, அந்த கனியை மாத்திரம் புசிக்க கூடாது, மற்ற எல்லாவற்றையும் நீ புசி அப்படின்னு ஆண்டவர் வச்சிட்டாரு. இது ஆண்டவருடைய சத்தம், இது ஆண்டவருடைய சத்தம். சொல்றாருல்ல, 7 நாள் 6 நாள் நீ எடுத்துக்கோ, 6 நாள் நீ எடுத்துக்கோ, ஒரு நாள் நீ எனக்கு கொடுன்னு சொல்றாரு பார்த்தீங்களா? அதை போலதான் இது ஒன்று, நீ எல்லாவற்றையும் புசிக்கலாம், ஒரே ஒரு கனியை மாத்திரம் நீ புசிக்காத. ஒரு சின்ன டெஸ்ட் தானே. இப்போ அடுத்த பாஸ்டர் என்ன சொல்றாரு பாருங்க. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 2வது பாஸ்டர், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது, அது ஸ்திரீயை நோக்கி. இந்த பாஸ்டர் யாருன்னா தந்திரமான பாஸ்டர். யார் அவரு? சாத்தான். வாசிங்க. நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. பாருங்க, ஆண்டவர் ஏற்கனவே ஒரு டீச்சிங் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இந்த பாஸ்டர் என்ன சொல்றாரு? வந்து என்ன பண்றாரு? ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு. இவர் யாருன்னு இந்த பாஸ்டர் அறிமுகப்படுத்தும் பொழுதே, இந்த பாஸ்டர் யாருன்னா தந்திரமுள்ள பாஸ்டர். எந்த பாஸ்டர்? தந்திரமா. இன்னைக்கு நம்மளை சில தந்திரமான கேள்விகள் நம்முடைய காதுகளை வருது. இப்படியெல்லாம் நம்ம செஞ்சாதான் பரலோகம் போக முடியுமா? இப்படிலாம் வாழ்ந்து தான் ஆகணுமா? சர்ச்சுக்கு போகாட்டா என்ன, ஜெபிக்காட்டா என்ன? ஏன்னா அதை பிரசங்கிக்கிறதுக்கு இன்னைக்கு பாஸ்டர்ஸ் வந்துட்டாங்க. ஜெபிக்கலாம் வேண்டாங்க. சில வேளையில் இது கேள்விக்கு நமக்கு எப்படி இருக்குது? ஆமாம், அப்போ ஆண்டவருக்கு காலையில் ஒரு நேரம் பார்த்து ஸ்தோத்திரம் சொன்னால் போதுமா? ஆனால் வேதம் சொல்லுது, இடைவிடாமல் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்குதே. கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும். அப்போ தேவனை துதிப்பது வேறு, ஒரு மனிதனுக்கு குட் மார்னிங் சொல்றது வேறு. தேவனை துதிப்பது, அவர் துதிக்கு பாத்திரர், அவரை துதித்து கொண்டே தான் இருக்க வேண்டும். பாருங்க, இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் வரும். இப்போ அடுத்து சொல்றாங்க, நீங்களாம் ஃபாஸ்டிங் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நீங்க ஃபாஸ்டிங் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஆலயத்திற்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. இப்படியெல்லாம் இன்றைக்கு போதனை கொடுக்கக்கூடிய மனிதர்கள் எழும்பிட்டாங்க. ஆகவே தான் நாம் நமக்கு கொடுத்த தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். இப்போ இந்த தந்திரம் உள்ள பாஸ்டர் என்ன சொல்றாரு? தேவனாகிய கர்த்தர் தோட்டத்தின் விருட்சங்களெல்லாம் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புறாரு. அப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. இதான் 2வது டீச்சிங். தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் சொன்னதான். நீ இதை புசிக்காத, புசித்தால் சாகவே சாவீர்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்போ இந்த டீச்சிங் எப்படி வருது? நவீன டீச்சிங் எப்படி வருது? நீ சாகவே. பார்த்தீங்களா? இப்போ எதுக்கு ஆண்டவர் சொல்றது பெருசா? இன்னைக்கு உலக மனுஷன் தந்திரமாய் நம்மை தந்திரமாய் கெடுத்து கொண்டு இருக்கிற நண்பனுடைய வார்த்தை பெருசா? தந்திரமாய் நம்மை சொல்லுகிறவருடைய வார்த்தை பெருசா? ஆண்டவர் சொல்லிட்டா அதை மாற்ற மாட்டாரு. சாகவே சாவாய், அவ்வளவுதான். இவன் என்ன சொல்றான்? நீ சாகவே சாவதில்லை. அடுத்தது வாசிங்க. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், உங்கள் கண்கள் திறக்கப்படும்,
நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்று. பாருங்க, தேவனையே குற்றம் சாற்றி தேவன் உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறாரு, இதை புசிச்சா உன் கண்ணு திறந்துரும், நீ தேவனை போல மாறிடுவ, அது உனக்கு பிடிக்காததுனால ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாருன்னு சொல்லி ஒரு தீமையான தவறான ஒரு உபதேசத்தை அங்கு பிசாசு சொன்னான். உடனே அம்மா கீழ்ப்பிடிச்சாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் பலவீனம். டக்குன்னு உடனே என்ன செய்திருவாங்க நம்ம ஆட்கள், சொன்ன உடனே சீட்டு போட்டுருவாங்க, சொன்ன உடனே பணத்தை எடுத்து கொடுத்துருவாங்க, நகையை எடுத்து கொடுத்துருவாங்க. ஆம்பளை கொஞ்சம் கரெக்டாக இருப்பார், கொடுக்க மாட்டார். ஆனால் பெண்கள் இலகின மனசு. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு தவறான உபதேசங்களை இந்த சாத்தான் சொல்லி அதில் உடனே பலவீனப்பட்ட ஏவாள் விழுந்து போனாள். அதனுடைய விளைவு தான் இப்போ நம்ம வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொல்கிறார், 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நீ கஷ்டப்பட்டு வருத்தத்தோடு அந்த பலனை அனுபவிப்பாய். அப்போ தேவனுடைய சத்தத்தை கேளாமல் நமக்கு தவறான ஆலோசனைகளை கொடுக்கிற தந்திரமான உலக மனிதர்களின் உலக காரியங்களிலே நாம் செவி சாய்ப்போமானால் நாம் சில வேளைகளிலே வருத்தத்தின் பலனை பார்க்கிறோம். உங்க பொருளாதாரத்தில் சில வருத்தங்கள் உண்டாகிறது, சில இழப்புகள் ஏற்படுகிறது. ஏன் அப்படின்னா, நமக்கு சொல்ல வேண்டிய கர்த்தருடைய வார்த்தைகள், தொனிக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு சரியாய் செவி கொடுக்கிற விசுவாசிகளுடைய குடும்பம், நான் உண்மையாக சொல்கிறேன், அது ஊழியக்காரனுடைய குடும்பமாக இருந்தாலும் கூட நல்லா இருக்கும். அவங்க லைஃப் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக போகும், ரொம்ப ஹாப்பியாக போகும். அங்கே கொஞ்சம் தான் வருமானம் இருக்கும், ஆனால் சந்தோஷம் இருக்கும். ஒரு குடும்பத்தை நான் அறிவேன், நல்ல வருமானம் இருக்குது. அந்த குடும்பம் பெற்றுக்கொள்ளுகிற வருமானத்தை விட ரொம்ப குறைந்த வருமானத்தை பெற்றுக்கொள்கிற குடும்பங்கள் உண்டு. ஆனால் அந்த குடும்பங்கள் நல்லா இருக்குது. ஆனால் நான் சொல்கிற அந்த குடும்பம் பல மடங்கு வருமானம் இருக்குது, ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே கடன் 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 கடன். ஏன் அப்படின்னா, உலக பிரகாரமான சில காரியங்கள் வரும்பொழுது அங்கு தேவையில்லாத எல்லா ஆசீர்வாதம் இழக்கிறதை பார்க்கிறோம். வருத்தத்தோடு நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஆண்டவர் வருத்தத்தின் பலனை நமக்கு தரல, நமக்கு ஆசீர்வாதத்தின் பலனை தான் தந்திருக்கிறார். அல்லேலூயா. குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியுங்களா? சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியோடு கூட வாழணும். மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட வாழ்வது தான் குடும்ப வாழ்க்கை. அந்த குடும்ப வாழ்க்கை கூட என்னமோ வேதனையோடு கூட நம்ம போகக்கூடாது. இந்த காலையில் நாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவோமானால் அது சந்தோஷம். அப்போ அந்த சத்தத்தை கேட்டு ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்த பொழுது அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது யோசிச்சு பாருங்க. 2 பேரும் ஆதாம் ஏவாளும் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க. ஆண்டவர் சாயந்தரம் வீட்டுக்கு தோட்டத்துக்கு வராரு, ஆதாமேன்னு கூப்பிடுறாரு, ஏவாள் வந்துடுறா. எவ்வளோ சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையா இருந்தது. ஆனால் ஒரு தவறான ஒரு போதனைக்கு அவங்க செவி கொடுத்ததுனால அதே தோட்டத்துக்கு ஆண்டவர் வராரு. ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்ன்னு கேட்கும்போது, நான் நிர்வாணியா இருக்கிறதினால் ஒளிந்து கொண்டேன், நான் வெட்கப்பட்டேன். வெட்கம், நிர்வாணம் எல்லாம் எதனால் வந்தது? கீழ்ப்படியாமையினால் வந்தது, தவறான உபதேசத்தினால் வந்தது. இன்றைக்கு பூமியிலே நமக்கு தவறான உபதேசங்களை கொடுக்கிற எத்தனையோ பேர் எழும்பியிருக்காங்க. சபைகளிலே கொடுக்கப்படுகிறது. சபைகளில் இன்றைக்கு சினிமா பாட்டு பாடுற அளவுக்கு வந்துருச்சுங்க. இந்த பாட்டு அதை விட நல்லா இருக்குதுன்னு பாடுற அளவுக்கு போதகர்கள் எழும்பிட்டாங்க. ஐயோ, ஒரு கொடுமையான காலத்தில் இருக்கிறோம். நம்ம கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். வருத்தத்தின் பலன் அல்ல, சந்தோஷத்தின் பலனை நாம் அனுபவிக்க வேண்டும். ஆமென். அடுத்தது 2வது ஒரு மனிதன். அந்த மனிதனை பார்ப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது, நீ பூமியில் நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பாய். பாருங்க, பூமி தன் பலனை தரும்னு சொல்லும் பொழுது அதே பூமி வருத்தத்தின் பலனை கொடுக்கும்னு ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் சொன்னதை பார்க்கிறோம். அதே ஆண்டவர் இங்கு இன்னொரு மனிதனுக்கு சொல்லுகிறார், நீ நிலத்தை பயிரிடும் போது அது உனக்கு என்ன செய்யாது. நல்லா கவனிக்கிறீங்களா? எந்த பூமி? இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த பூமி தான், அதே பூமி தான் அன்னைக்கு இருந்துச்சு. நல்லா கவனிக்கிறீங்களா? நான் சில நேரம் யோசிப்பேன், இப்போ வேதத்தில் சில ஆபிரகாம் காலத்தில் ஒரு பஞ்சம் உண்டானது, உண்மையா? அப்புறம் ஈசாக்கு காலத்தில் என்ன வந்துச்சு? பஞ்சம் வந்துச்சு. வேற யார் காலத்தில் பஞ்சம் வந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம்.
யோசேப்பின் காலத்தில் பஞ்சம் வந்துச்சு. வெரி குட். யோசேப்பின் காலத்தில் பஞ்சம் வந்துச்சு. அப்புறம் நீங்கள் ரூத்தின் புஸ்தகத்தில் வரும்போது அங்கே என்ன வந்துச்சு? பஞ்சம் வந்துச்சு. தாவீதின் காலத்தில் என்ன வந்துச்சு? பஞ்சம் வந்துச்சு அப்படின்னு படிக்கிறோம். அப்போ எவ்வளோ ஜனத்தொகை இருந்திருப்பாங்க? பாப்புலேஷன் எவ்வளோ இருந்திருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நமக்கு நம்ம இந்தியாவில் எத்தனை? 140 கோடி மக்கள். ஏகதேசம் சீனாவும் 140 ஈக்குவலாக இருக்கிறோம். இன்னைக்கு ஜனப்பெருக்கம் நிறைந்த காலத்தில் கூட நமக்கு இங்கே என்ன இருக்குது? அதே நிலம்தான், உற்பத்தி திறன் அதிகமாக இருக்குது, ஏராளமாக இருக்குது. அன்னைக்கு ஜனத்தொகை கொஞ்ச காலத்தில் பஞ்சம் வந்துச்சாமா. மழை பெய்யல, விளைச்சல் இல்லை, பஞ்சம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அதே பூமியை எவ்வளோ ஆசீர்வதித்து நமக்கு நல்ல மழையை தந்திருக்கிறார், நல்ல விளைச்சலை தந்திருக்கிறார். இன்னைக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எந்த காய்கறி என்ன பண்ணலாம்? கடையில் போய் வாங்குற அளவுக்கு கர்த்தர் பலனை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நன்றியோடு எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுக்கு உண்ண உணவு கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இதுவரை குறைவில்லாமல் இந்த காய்கறியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எவ்வளோ அழகான காய்கறிகளை கர்த்தர் நமக்குன்னு படைச்சிருக்கிறார். ஒவ்வொரு காயிலையும் இருக்கிற, இப்போ நான் அதிகமாக சாப்பிட்றது வந்து காய்கறி தான், காய்கறி கீரை தான் என் சரீரத்திற்காக. ஆனால் அதை சாப்பிட சாப்பிட என் சரீரத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நான் பார்க்குறேன், நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றத்தை பார்க்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ காய்கறியில் அவ்வளோ காரியங்கள் இருக்குது. நம்ம ஆட்களுக்கெல்லாம் காயின்னா என்ன பண்ணிடுறான்? எடுத்து ஒதுக்கி வச்சிடறான். சரி, கவனிப்போம் பாருங்கள். அப்போ இந்த பூமி நல்ல விளைச்சலை கொடுக்க வேண்டிய பூமியில் ஆண்டவர் காயினுக்கு சொல்றாரு, அது பலனை இனி உனக்கு கொடாது. ஏன் ஏன் அப்படின்னா வாசித்து பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 4:5. காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. சரி, கவனிங்க. ஏன் காயினை கர்த்தர் உனக்கு பலன் உண்டாகாதுன்னு சொன்னார்னா, அவன் காணிக்கை செலுத்துறான். நல்லா கவனிங்க. காணிக்கை ஏதோ கடமைக்காக செலுத்துறான். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் காணிக்கைக்காக நான் பேசுகிறேன்னு நீங்கள் நினச்சக்கூடாது. நான் காணிக்கையை பற்றி பேசவே மாட்டேன் ஒரு நாளும். ஆனால் நீங்கள் சின்ன காணிக்கை வைக்கிறீங்களோ பெரிய காணிக்கை வைக்கிறீங்களோ, காணிக்கையை கர்த்தருக்குன்னு பெஸ்ட்டாக வைக்கணும். அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தருக்கு கொடுக்கறதுல இந்த ஆபேலை போல உண்மையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை அங்கீகரித்து கொண்டே இருப்பார். ஆபேல் அப்படிப்பட்ட காணிக்கையை செலுத்தினான். ஆனால் காயின் சும்மா என்னமோ கர்த்தருக்கு செலுத்தணும், செலுத்தாட்டா ஆசீர்வாதம் வராது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செலுத்தினா, உடனே ஆண்டவர் ஆபேலின் காணிக்கை அங்கீகரித்தார், காயின் காணிக்கை அங்கீகரிக்கலை. ஒரு ஆசீர்வாதம் இல்லை, அங்கீகரிக்கலை. அப்போ அங்கீகரிக்கலைன்னா என்ன செய்திருக்கணும் காயின்? சொல்லுங்க பார்க்கலாம். உட்கார்ந்து என் காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்காதற்கு காரணம் என்ன அப்படின்னு யோசித்திருக்கணும். யோசித்து தன்னை சீர்படுத்தியிருக்கலாம், தன்னை மாற்றி கொண்டிருக்கலாம். இனி ஆண்டவரே நான் இப்படி ஒழுங்காக நான் செலுத்திடுறேன்ப்பா, நான் உமக்கு முதன்மையாக செலுத்திடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இவன் என்ன பண்ணா? இவன் எரிச்சல் அடைந்தான். வேதத்தில் முதல் எரிச்சலுங்கிறது அங்கே தான் வருது. அப்புறம் முகநாடி என்ன பண்ணுச்சு? வேறுபடுது. முகநாடி வேறுபட்டுது. அடுத்த வசனத்தில் அவன் தம்பி என்ன செய்கிறான்? கொலை பண்ணுறான். அப்போ பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஏன் ஆண்டவர் நீ கஷ்டத்தோட நீ அதை எப்படி சொன்னாரு? நீ வருத்தத்தோட பலனை அனுபவிப்பாயின்னு சொல்வதற்கு காரணம் என்ன? அவன் எரிச்சல் அடைந்தான். நல்லா கவனிங்க. வாழ்க்கையில் கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்களா, நம்ம எரிச்சல் அடைய வேண்டாம். எரிச்சலே வேண்டாம். எரிச்சல் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது. ரெண்டாவது முகநாடி. சிலர் முகநாடியை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க, இன்னைக்கு ஆள் சரியில்லை, இன்னைக்கு மூடு சரியாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? இந்த முகநாடியை வந்து எப்போவுமே, அதுக்கு தான் ஆண்டவர் பிலிப்பியர் 4:4 சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்குது? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா, துக்கமாக இருந்தாலும் கூட சந்தோஷமாக இருக்கணும். நம்ம முகநாடியை வேறுபடுத்தி காண்பிக்கவே வேண்டாம். மூணாவது, அவன் கொலைகாரனாக மாறினான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 1 John 3:12. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். பாருங்கள், இவன் யாரால் உண்டாயிருந்தான்? பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த
காயினை போல் இருக்க வேண்டாம். வாசிங்க. அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது. காயினுடைய எண்ணமும் அவனுடைய காணிக்கையும் எப்படி இருந்தது? பொல்லாத கிரியைகளாக தான் இருந்துச்சு. ஆனால் ஆபேல் அவன் நீதி உள்ளதை செய்தான். அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு நல்ல வருத்தத்தின் பலன் இல்லாமல் நம்ம வாழ்க்கை நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் முதலாவது காயினை போல இருக்கக்கூடாது. எரிச்சல் வரக்கூடாது, பொறாமை வரக்கூடாது, கொலை செய்கிற எண்ணம் வரக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்? ஆபேலை போல இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். அதை போல ஆதாம் ஏவாள் தேவனுடைய சத்தத்திற்கு செவிகொடாமல், தந்திரமான சர்ப்பத்தின் சத்தத்திற்கு செவிகொடாமல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நமக்கு நல்ல பலன் உண்டாகும். ஆகவே வருத்தத்தின் பலனை ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ வருத்தத்தின் பலனை நீ சாப்பிடுவாய், வருத்தத்தோடு சாப்பிடுவாய். இன்னைக்கு அப்படி கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக தான் இந்த உதாரணங்களை நான் எடுத்துரைக்கிறேன். அருமையானவர்களே, இந்த காலவேளையிலே நாம் ஆண்டவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை சற்று இதுக்கு மேலே நான் பேச விரும்பலை. போதும் உங்களுக்கு வார்த்தை. நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, என் லைஃப் எப்படி போகுது, என் இன்கம் எப்படி போகுது, எனக்கு கிடைக்கிற பலன் எப்படி இருக்குது, வருத்தத்தோடவா நான் வண்டியை ஓட்டுறேன், என் வாழ்க்கையை ஓட்டுறேன், என் வருத்தம் இல்லாமல் நான் சந்தோஷமாக அதை மாற்ற முடியும். வருத்தத்தோடு ஓடுறத லகுவாக மாற்றுறதுக்கு ஆண்டவரால் முடியும். ஆண்டவருடைய வார்த்தை என்னென்னா, பூமி தன் பலனை தரும். அப்போ பலன் தரணுன்னா நல்ல சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை. ஜெபம் பண்ணி பாருங்கள், உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, நேரம் கிடைக்கும்போது ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி அதிகாலையில் நான் 3:30 மணிக்கு எந்திரிச்சேன். 3:30 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் முழங்கால் போட்டு, ஆண்டவரே சோத்திரம்ப்பா, எவ்வளோ நன்மை என் வாழ்க்கையில் செய்திருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆராதனைக்கு போகணும், என்னை ஆயத்தப்படுத்துகிறப்பா, என்னை தாழ்த்துற ஆண்டவரே. கொஞ்ச நேரம் நான் ஜெபம் பண்ணேன். அந்த முழங்காலில் நின்று ஜெபம் போது அது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அருமையானவர்களே, ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆமென். ஜெபத்தோடு செய்யுங்க, ஜெபத்தோடு செய்யுங்க. ஜெபிக்க ஜெபிக்க நமக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நல்ல பலன். எந்த வேலை செய்தாலும் ஜெபத்தோடு செய்யுங்க, ஜெபத்தோடு செய்யுங்க. குடும்ப வாழ்க்கையில் ஜெபம் இருக்கட்டும். ஜெபம் இல்லாத, சொல்லுவாங்கள்ல, ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. கூரை இல்லாத வீடு போல நம்ம வீடு மாறக்கூடாது. எங்கேயாவது நேரம் கிடைக்கும் போது ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கிறோம். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு நீங்கள் டெபாசிட்டில் போடுறீங்களோ இல்லையோ, நான் என் பிள்ளைகள் 2 பிள்ளைகளுக்கும் நான் பிறந்து ஒரு டெபாசிட்டும் போடல. பொம்பளை பிள்ளைக்காவது போட்டிருக்கலாம், அதுவும் நான் போடலை. ஆனால் என் பிள்ளைகளை கர்த்தர் வெறுமையாகவும் விடலை. நான் ஒன்றும் சேர்த்து வைக்கல. கர்த்தர் எங்களுக்கு இன்றைக்கும் சொல்கிறேன், என் கையில் ஒன்றும் எக்ஸ்ட்ரா பணம் இல்லை, கர்த்தர் ஒருவர் தான். ஆனால் எங்களை கர்த்தர் கைவிடலை. அல்லேலூயா. இன்னும் சேவிங்ஸோ ஒன்றுமே இல்லை. சபை இந்த வீடு தான். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம். எங்கள் வீட்டில் எப்பொழுதும் ஒரு ஆகார திரட்சியை நான் பார்க்குறேன். நிறைய நேரம் சொல்லுவோம், கொஞ்சமாக தான் செய்கிறோம், ஆனாலும் அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. செய்கிறது கொஞ்சம்தான், ஆனாலும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒரு மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்குதா, அல்லது வருத்தத்தோடு உங்கள் வாழ்க்கை ஓடுதா? இன்னைக்கு காலையில் நாம் யோசித்து பார்ப்போம். காயினை போல இருக்க வேண்டாம். ஆதாம் ஏவாளை போல சர்ப்பத்தின் சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டாம். தந்திரமாய் நம்முடைய காதில் வர்ற சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டாம். தந்திரமான வார்த்தையை யாருனாலும் சொல்லுவாங்க, கீழ்ப்படுத்த. ஒருவேளை பிள்ளை கூட நீங்கள் சர்ச்சுக்கு போக வேண்டாம்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளை வாயில கூட பிசாசு என்ன செய்வான், தந்திரமாக சொல்லுவான். வேண்டாம், செவி கொடுத்துட வேண்டாம். கவனமாக இருப்போம். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். முக்கியத்துவம் கர்த்தருக்கு. நீங்கள் முதலிடம் கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க, அதில் உங்களுக்கு நிறைவான பலன் உண்டாகும். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரிடத்தில் இந்த காலவேளையில், ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறேன், ஆனால் என்னால் சந்தோஷமாகவே இருக்க முடியல, மகிழ்ச்சியாகவே இருக்க முடியல. ஒரு ஏழை குடும்பத்தில், ஒரு குடிசை வீட்டில் இருக்கிற சந்தோஷம் என்கிட்ட இல்லையே, ஒரு நிறைவான சந்தோஷம் இல்லையே. ஒரு காலத்தில் ஒரு சகோதரன் நம்ம சபைக்கு வந்தவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்குது. 31ஆம் தேதி கூட எங்கள் வீட்டில் கறி தாங்க அப்படின்னு சொல்லுவார். 31ஆம் தேதி கூட எங்கள் வீட்டில் கறி தான் அப்படிம்பார். அப்படின்னா என்ன, வருமானம் இல்லை,
வருமானம் இல்லாத ஒரு நபர் தான். ஏதோ ஒரு வகையில் கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திரளா அறுத்தும் கொஞ்சமாக மனசமாதானம் இல்லாமல் வருத்தத்தோட வாழ்க்கை போயிட்டு இருக்குதா? அதற்கு பூமி தன் பலனை தர வேண்டும் என்றால் எலியா ஜெபித்தான். நீங்களும் ஜெபித்து பாருங்க. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. கர்த்தர் இடத்துல வேற யாரையும் வச்சிட வேண்டாம். கணவன் வேண்டாம், மனைவி வேண்டாம், பிள்ளைகள் வேண்டாம், எல்லாம் வேண்டும். முதல் இடம் கர்த்தருக்கு. ரெண்டாவது தான் இவங்களை எல்லாத்தையும் கொண்டு வரணும். கர்த்தருடைய சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. உங்களுக்கு ஏற்ற காலத்தில் கர்த்தர் மழையை பெய்ய பண்ணுவார். உங்க குடும்பத்தில் ஏற்ற நேரத்தில் நடக்க வேண்டியது நடக்கும். ஒரு நாள் கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.